மதத்தின் பெயரால் ஒரு கூட்டணி ஒரு கட்சி இருக்கு. அது எந்த பக்கம் இருக்கு? திமுக கூட்டணியில இருக்குது. அப்போ மதத்தின் பெயராலேயே அரசியல் செய்யறதுக்கு நம்முடைய ஜனநாயக நாட்டுல அனுமதி இருக்கு. இருக்கு மேம். முஸ்லிம் லீக்ங்கிறது இன்னைக்கு நேத்து வந்த கட்சி இல்ல. அது ஒரு பழம்பெரும் கட்சி தான். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மதத்துக்கு எதிராக பேசுறவங்க எந்த கட்சி? அதே திமுக, கண்டிப்பா இவங்க தான் பேசுறாங்க. காங்கிரஸ் அவங்க முன்னா இருக்காங்க. இவங்க பேசுறாங்க. அப்ப எது மதவாதம்? மதவாதம்ங்கிறது ஒரு மதத்தை மதிக்கிறது மதவாதம் கிடையாது. ஒரு மதத்தை திணிக்கிறத கூட நாம மன்னிச்சிடலாம். அது யாரும் செய்யல. நான் சொல்றேன். பாஜக யார் மேல இப்ப மதத்தை திணிச்சு ஏதாவது கட்டாய மதமாற்றம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அவங்க இல்ல RSSல ஏதாவது மதமாற்றம் பண்றாங்களா? இல்ல மதத்தை திணிக்கிறாங்களா? தங்களுடைய இந்து மதத்தை அவங்க மதிக்கிறாங்க. ஒரு மதத்தை அவமதிக்கிறது தான் தவறே தவிர ஒரு மதத்தை இப்ப இஸ்லாத்தை அவமதித்தார்கள் அப்படின்னு சொன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா. உடனே நீங்க சொல்லுவீங்க. அதுக்கும் அடுத்த கேள்வி நான் சொல்றேன். ராம் ஜென்மபூமி அங்க பாபரி மஸ்ஜித் இருந்தது, அதை நீங்க திருப்பி கோயிலா மாத்திட்டீங்க. அப்படியெல்லாம் நாம ஆரம்பிச்சோம்னா பாபரி மஸ்ஜித் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படிங்கிற ஞானவாப்பி இப்படிப்பட்ட விஷயங்கள். சோ அதையெல்லாம் அவங்க ஒரு காலகட்டத்துல கலவரம் பண்ணதை நான் கூட ஏத்துக்கல. பட் அதுக்கப்புறம் அது கோர்ட்டு மூலமா பேச்சுவார்த்தை மூலமா அங்க ஜமாத்து ஒரு தீர்வுக்கு அவங்களே மனம் சரி ஓகேன்னு ஒரு செட்டில்மெண்ட் வராங்க. அத நான் பாசிட்டிவா எடுக்கிறேன். எது தெரியுமா நெகட்டிவ்? தமாந்துண்டு விளக்கு ஏத்தக்கூடாது. விளக்கு ஏத்தினா இங்க அப்படியே கலவரம் வந்துரும். மிஞ்சி மிஞ்சி போனா 10 ரூபாய். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்ன நினைக்கிறீங்க? செம்ம பேக் ஃபயர் DMKவுக்கு. அப்படிதான் நினைக்கிறேன்.